ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உஞ்சுற்றுபவர். ஊழ் என்பது வெல்ல முடியாத ஒன்று என்பார்கள். சோர்வில்லாமல் முயற்சி மேற்கொள்பவர்கள் அந்த ஊழையும் தோல்வியடைய செய்வார்கள். இரங்கற் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு PR சுந்தரம் அவர்கள் 16/1/2025 அன்றும், திரு மா கோவிந்தராஜுலு அவர்கள் 23/1/2025 அன்றும் மற்றும் திரு வே குணசீலன் அவர்கள் 13/3/2025 அன்றும் மறைவுற்ற செய்தியினை பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு PR சுந்தரம் அவர்கள் 1996, 2001 மற்றும் 2001, 2006 ஆகிய ஆண்டுகளில் ராசிபுரம் தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். மேலும் 2014, 2019 ஆண்டுகளில் மக்களவை உறுப்பினராகவும் நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு மா கோவிந்தராஜுலு அவர்கள் 1991, 96 ஆண்டுகளில் ரிஷிவந்தியம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு வே குணசீலன் அவர்கள் 2011, 2016 ஆண்டுகளில் பந்தவாசி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கற் தீர்மானம். பிரபல இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் KM செரியன் அவர்கள் 25/1/2025 மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. உலக தரத்திலான இதய அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டு எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றி மருத்துவத்துறையில் பல சாதனைகளை புரிந்து மருத்துவர் KM செரியன் அவர்கள் மருத்துவத்துறைக்கு ஆற்றிய அளப்பரிய சேவைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற பெருமைக்குரியவராவார். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வினாக்கள் விடைகள். வினா எண் 34 மாண்புமிகு உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதியில் வட்டாட்சியர் அலுவலகம் அதிகப்படியான தினந்தோறும் மக்கள் வந்து செல்லுகின்ற ஒரு அலுவலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வட்டாட்சியர் அலுவலகம் இதுவரை தனியார் கட்டிடத்தில் தான் தற்காலிகமாக இயங்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த வட்டாட்சியர் சோழிங்கநல்லூர் போன்ற அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்ற ஊராட்சிகள் எல்லாம் பேரூராட்சியாக மாற்றப்பட்டு பேரூராட்சிகளெல்லாம் நகராட்சியாக மாற்றப்பட்டு இன்றைக்கு மாநகராட்சியாக இருக்கிறது. இந்த பகுதிகளில் எல்லாம் அதிகப்படியான மக்கள் செல்கிற ஒரு தினந்தோறும் அவர்களுக்கு சான்றிதழாக இருக்கட்டும், பட்டா மாற்றங்களாக இருக்கட்டும். ஆகவே இங்கே இருக்கின்ற அதிகாரிகளுக்கு அலுவலர்களுக்கு பணி சுமை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை 2ஆக பிரித்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியும் சென்னைக்குட்பட்ட இந்த பெல்ட் ஏரியா என்ற பகுதிகளுக்கெல்லாம் நீண்ட நாட்களான கோரிக்கையை நிறைவேற்றி இந்த பெல்ட் ஏரியாக்கள் எல்லாம் பட்டாக்களை வழங்குவதற்கு இன்றைக்கு அரசாணை வெளியிட்டிருப்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அலுவல் பெருமக்களுக்கும் குறிப்பாக அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவருக்கும் நான் தொகுதி மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 2006, 2011 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் ஆட்சியில் எப்படி பட்டாக்களை வழங்கினார்களோ அதே போல பட்டாக்களை வழங்கி அந்த மக்களுடைய நீண்ட நாட்களின் கனவுகளை நிறைவேற்றி தருகின்ற அரசாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு விடைபெறுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்கள் எல்லோரும் அவருடைய பகுதியில் தாலுகாக்களை பிரிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் கடிதமாக என் மத்தியில் கொடுத்திருக்கிறீர்கள். முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று நிச்சயமாக அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்போம். தாலுகாக்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதை அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது. நிதிநிலைக்கு ஏற்றாற் போல நிச்சயமாக செய்து கொடுக்கப்படும். வினா எண் 36 மாண்புமிகு உறுப்பினர் நல்லதம்பி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பத்தூர் நகராட்சி மைய பகுதியில்
அரசு ஊழியர்களின் அடுக்குமாடி குடியிருப்பு 99 குடியிருப்புகள் மிகவும் பழுதடைந்து ஒரு வீடு கூட பயன்பாடு இல்லாத நிலையில் அரசிற்கு நம்ம அந்த கட்டிடத்தை இடிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் அந்த வாரியத்தின் மூலம் அனுப்பப்பட்டுள்ள அந்த கட்டிடத்தை இடிப்பதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு வாடகை குடியிருப்பு என்பது ஏறத்தாழ ஒரு 140 இடங்களிலே 140 வளாகத்திலே இருக்கிறது. அதில் பல இடங்கள் மிக மோசமாக போய்விட்டது என்பதை உணர்ந்த காரணத்தால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி அதையெல்லாம் ஆய்வு செய்து 60 இடங்களில் இருக்கிற 60 வளாகத்தில் இருக்கிற ஏறத்தாழ 10,000 வீடுகள் இடிப்பதற்கான உத்தரவு போட்டு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே இடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை கண்டிப்பாக பார்த்து அதை இடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். புதிதாக இங்கு கட்டுவதற்கான ஏற்பாடும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 38 மாண்பு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கீழ்பன்னார்த்து தொகுதியிலே மின் அழுத்தம் குறைவாக இருக்கிறது. அதிகமாக விவசாயிகள் நிறைந்த பகுதி. ஆகவே அந்த மின் அழுத்தத்தை நீக்குகின்ற வகையிலே 110 kV நிறுவப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன். அதே போல் எங்கெங்கு அரசு புறம்போக்கு இடங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களிலே இந்த துணை மின் நிலையங்களை அமைத்தால் அது இந்த மின் அழுத்தத்தை குறைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதை அரசு பரிசீலனை செய்யுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் 4 புதிய துணை மின்நிலையங்கள் அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கு. எனவே இந்த துணை மின்நிலையங்கள் விரைவாக அமைப்பதற்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். நாயுடுமங்கலம் பகுதியில் இந்த ஆண்டு அந்த துணை மின்நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 40 மாண்புமிகு உறுப்பினர் திரு விஜி ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய திருவள்ளூர் தொகுதியிலே இருக்கின்ற திருவேளாங்காடு திருக்கோயில் பஞ்சசபையில் ஒன்றான அந்த ரத்தன சபை திருக்கோயிலில் ஒரு மண்டபம் தான் வேணும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து சனிக்கிழமைனா வந்து மாந்திகை பூஜை நடத்துகிறாங்க. அதுக்கு கோயில் உள்ளே இருக்கக்கூடிய சிறிய இடம் தான் இருக்குது. சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் போன்ற நாட்களில் வரக்கூடிய பக்தர்கள் தங்கக்கூடிய அளவிற்கு தங்கும் வசதி கொடுத்த வகையில் விடுதி ஒன்று அமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த கோவிலுக்கு போகிற வகையில் திருப்பாச்சூர் என்கின்ற NH 205 சிவன் கோயில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய குளம் அந்த ஹைவேலே இருக்குது. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட அந்த குளத்தில் அடிக்கல் நாட்டி அதை சுத்தம் பண்ணி தண்ணீர் அங்கே இருக்கும்படியாக செய்தோம். ஏன்னா திருப்பதிக்கு போகிற அந்த பாத யாத்திரைகள்லாம் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை அந்த ஒரு டாய்லெட்லாம் கட்டி அங்கே ஒரு தங்கக்கூடிய இல்லை ஒரு சின்ன மண்டபமாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவர் மற்ற காரியங்கள் செய்வதற்காக மண்டபம் கேட்டிருக்கின்றார். உடனடியாக அதற்குண்டான துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்படும். மகா சிவராத்திரி என்பது கடந்த காலங்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படாத ஒரு வரலாற்றை மாற்றி அமைத்து திருக்கோயிலின் சார்பில் 9 திருக்கோயில்களில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய திருக்கோயில்களின் சார்பில் மகா சிவராத்திரியை முதல் நடத்திய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியில் சேரும். அந்த வகையில் அந்த திருக்கோயிலுக்கு மகா சிவராத்திரி பூஜை இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்றது. அதேபோல் முக்தி பெற்ற காரைக்கால் அம்மையாருக்கு இந்த மாதம் 26ஆம் தேதி அங்கு ஒரு சிறப்புமிகு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு சட்டமன்ற அறிவிப்பிலே கொடுத்திருந்தோம். அதையும் இந்த ஆண்டு இந்த 3வது மாதம் அங்கு நடைபெற இருக்கின்றது. உறுப்பினர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். விஜி ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்களுடைய பதிலுக்கு நன்றி. கடம்பத்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நரசிங்கபுரம் ஊராட்சியில் லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் இருக்குது. அதுக்கு வந்து உபயதாரர் சில பணிகளை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு 8 மாதமாக பணி நடைபெறவில்லை. அவரை மாற்றி வேறு உபயதாரராக நியமிக்கப்படுவாரா இல்லை அரசே அதை ஏற்று அந்த பணிகள் நடைபெறுமா? ஏன்னா மாதந்தோறும் சுவாதி நட்சத்திரம் பல ஆயிரம் மக்கள் அங்கே வராங்க. அதனால் அதை சீர் செய்து அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் மற்றும் கழிப்பிடங்கள் கட்டித்தரப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய அந்த லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் 25 லட்சம் ரூபாய் செலவில் உபயதாரர் அந்த பணியை மேற்கொண்டிருந்தார்.
உடல்நிலை சரியில்லாதால் இடையில் அந்த பணி தடை ஏற்பட்டது உண்மை. தற்போது அந்த பணி விரைவுபடுத்தப்பட்டு 80% பணி தற்போது நிறைவடைந்திருக்கின்றது. 2 மாதத்திற்குள்ளாக குடமுழுக்கை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லிக் கொள்கின்ற அதே வேளையில் அவர் கேட்ட அந்த குளம் மண்டல குழு அளவிலே ஒப்புதல் பெறப்பட்டு மாநில குழு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த குளம் சீரமைத்து தரப்படும். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 85 திருக்கோயில்களுக்கு சுமார் 347 கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபங்கள் கட்டப்படுகின்றது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு திருமண மண்டபங்களை அதிக அளவு கட்டித்தருகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் திருக்குளங்களை பற்றி பேசினார். 4 திருக்குளங்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 4.5 கோடி ரூபாய் செலவிலே புதிதாக கட்டப்பட்டு வருகின்றது. அதேபோல் நீர்மட்டம் உயர வேண்டும் என்பதும் தெப்ப காலங்களில் தெய்வங்கள் குளத்திலே சிரிக்க வேண்டும் என்பதற்காக குளங்கள் மாத்திரம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 120 குளங்கள் 33 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று 60% மேலான திருக்குளங்கள் இப்பொழுது 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கடந்து கூட தெப்பங்கள் நடைபெறாமல் இருந்த நம்முடைய நாமக்கல் போன்ற திருக்கோயில்களில் தெப்பத் திருவிழா நடந்ததன் காரணமாக அந்த உள்ளூர் அமைச்சரும் அந்த மாவட்ட செயலாளரும் அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் நன்றி தெரிவித்து அந்த மாநகர் முழுவதும் சோரொட்டி ஓட்டிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சியும் இந்த ஆட்சியில் தான் நடைபெற்றிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு அவர் கோரிய கோரிக்கை வாய்ப்பிருப்பின் வசதிகளை ஏற்படுத்தி நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.